ஹாய் காய்ஸ், இந்த டிராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே ஹீரோவோட டீம்மேட்ஸை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட கம்பெனிக்கு புது ஷேர் ஹோல்டர்ஸை கொண்டு வந்ததால ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஹீரோவோட டீம்மேட்ஸ். டேய் மச்சான், நான் எதிர்பார்க்கவே இல்லடா, நம்மளோட பாஸ் வேற லெவல் இல்ல மச்சான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஹீரோவோட டீம்மேட்ஸ். நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட தம்பியும் ஒன்னா வராங்க. இத பார்த்து அவங்களோட டீம்மேட்ஸும் வாங்க வாங்க வாங்க, நாங்க உங்களை தான் எதிர்பார்த்து காத்திருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது பாஸ், நாங்க எதிர்பார்க்கவே இல்ல பாஸ், சரியான டைம்ல சும்மா கலக்குன்னு கலக்கிட்டீங்க போங்க அப்படின்னு ஹீரோ, ஹான், அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம குட்டி சாத்தானும் அவனோட ஆளை பார்க்க போறான். அதுதான் கியூவை பார்க்க போறான். கியூவும் நேரம் பார்த்து கார் பார்க்கிங்க்கு வர ஹானும் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமாமா அப்படின்னு கேக்குறான். நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு கியூவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். ஹானையும் கியூவையும் ஒன்னா பார்த்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பரவாயில்லையே, ஷார்ட் பீரியட்லயே இன்னொரு பாய் ஃப்ரெண்ட பிடிச்சிட்ட, உன்னை பத்தி நான் தான் கொஞ்சம் தப்பா இட போட்டேன்ல அப்படின்றான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இத கேட்ட கியூவும் இங்க பாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, இவரு என்னோட கிளைண்ட் மட்டும் தான், அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க கியூ. இத கேட்ட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஏமா நீ ஒரு பொண்ணுமா, ஆனா பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற, ஒரு பையன் கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது, இப்படி நீ திமிரு பிடிச்ச பொண்ணா இருந்தா எந்த பையனுக்கு தான்ப்பா உன்னை பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஹாஷா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பேச இத பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஹானுக்கு ரொம்பவே காண்டாகிறது. நேரா போய் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட சட்டைய பிடிச்சிடுறான். ஏண்டா, நான் இருக்கும் போதே அவளை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம், ஒழுங்க மரியாதையா கியூ கிட்ட சாரி கேளு அப்படின்றான் ஹான். அதுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் முடியாதுடா, சாரி எல்லாம் கேட்க முடியாது, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு கொஞ்சம் திமிரா பேச ஹான்க்கும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் முட்டிக்குது. ரெண்டு பேரும் சண்டை போடவே ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம குட்டி சாத்தான் அடிச்சிருப்பான்னு பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நல்லா அடி வாங்கியிருப்பான். பக்கத்துல இருக்கிற கியூவும் ஹானுக்கு ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கியூவ ரொம்ப க்ளோஸா பாக்குற ஹானும் சே பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு டக்குன்னு கியூவ ஹக் பண்ணிக்கிறான். அப்ப கியூவும் ஹான் கிட்ட நீ இப்படி என்னைய ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படி உன்னோட காயத்துக்கு மருந்து போடுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்ட ஹானும் கியூ கிட்ட இருந்து விலகி நிப்பான். அதுக்கப்புறம் என்ன, கியூ மறுபடியும் ஹானோட காயத்துக்கு மருந்து போடுவாங்க. கியூவோட அழகுல மயங்கி போன ஹானும் டக்குன்னு கியூவோட கைய பிடிச்சி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, அதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹான் கேட்க அதுக்கு கியூவும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொன்னது தான் உனக்கு நல்லா கேட்டிருக்குமே, என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாரும் என்ன பாதிலேயே கலட்டி விட்டுட்டு போயிருவாங்க, அது என்னோட தப்பா அப்படின்னு கேக்குறாங்க கியூ. இத கேட்ட ஹானும் யாரு சொன்னது, அவனுங்க எல்லாம் முட்டா பசங்கம்மா, உண்மைய சொல்ல போனா உன்னை யாருமே புரிஞ்சுக்கல, அதுதான் உண்மை. அதுக்கு கியூவும் என்னோட எக்ஸ் சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குல்ல, இது வரைக்கும் நான் ஒரு பொண்ணு மாதிரியே நடந்துகிட்டதே இல்ல, யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டதில்ல, எவ்வளவு கஷ்டமான வேலைன்னாலும் அத என்னால தனியா செய்ய முடியும் அப்படின்ற உணர்வு எப்பயுமே எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னதும் இத கேட்ட ஹானும் உண்மையாவா, அப்படின்னா நான் ஒரு விஷயம் உனக்கு செய்ய சொல்றேன், அத மட்டும் நீ செய்யலனா என்னோட காதல நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறான் ஹான். அதுக்கு கியூவும் சிரிச்சுக்கிட்டே சரி சொல்லு பாக்கலாம் அப்படின்னு பெருசா ஒண்ணும் இல்ல, இப்ப நீ என் கூட ரொமான்டிக்கா நடிச்சு காட்டணும், உன்னால முடியுமா அப்படின்னு கேக்குறான் ஹான். கியூவும் சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ரொமான்ஸ் வரவே மாட்டேங்குது. இத பாத்துட்டு நம்மளோட கடைக்குட்டி ஹானும் சரி விடு, உன்னாலதான் நடிக்க முடியலையே, என்ன பண்றது, இந்த வாட்டியும் என்னோட லவ் ப்ரொபோசல நான் தோத்து போயிட்டேன், அதுக்குன்னு என்னால கிபாப் எல்லாம் ஆக முடியாது, மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போக டக்குன்னு கியூவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, என் கூட ஒரு 100 நாளைக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்டதுமே நம்ம செல்லா குட்டி சும்மா இருப்பானா, டக்குன்னு ஓடி போய் கியூவோட தோல்லையே சாஞ்சிக்கிறான். அப்படியே டைமும் போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கியூவும் ஏண்டா நம்ம டேட்டிங்க ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் கூட ஆகலடா, நான் எப்போ உன்கிட்ட லவ் சொன்னேனோ அப்பையில இருந்து என்ன ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கிறியேடா அப்படின்னு கேக்குறாங்க கியூ. அதுக்கு ஹானும் செல்லக்குட்டி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு போறேனே அப்படின்னு விடாம கியூவோட தோல்லையே சாஞ்சிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. கியூவும் பதறி போய் அங்க இருந்து எந்திரிக்க ஹீரோயினும் இங்க என்னத்தான் நடக்குது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கியூவும் இருமா நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து நைஸா நழுவிடுவாங்க. ஹானும் நேரா ஹீரோயின் கிட்ட போய் இங்க பாருமா குட்டி பொண்ணு, இதுக்கப்புறம் என்ன நீ ஹானன் எல்லாம் கூப்பிட கூடாது, என்ன நீ உரிமையா அங்கிள்னு கூப்பிடணும், புரியுதா அப்படின்னு தலையில தட்டிட்டு ஹானும் அங்க இருந்து கிளம்புறான். இத கேட்டதுமே ஹீரோயின் எது அங்கிளா, ஓ உங்களுக்குள்ள இப்படி ஒரு கதை ஓடுதோ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க.
கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவும் அவனோட ஆபீஸ்ல இருப்பான். நம்ம ஹானும் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஹீரோவை பார்க்க வருவான். ஹீரோவும் ஹான் கிட்ட என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, டேய் அண்ணா உனக்கு நான் என்னத்தான்னு சொல்லுவேன் அண்ணா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ என்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஹான் சொல்ல, இத கேட்ட ஹீரோவும் அப்படின்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறான். அதுக்கு ஹானும் சரி அப்செட் ஆகாத, உன்னோட லவ்வுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்டா, நான் உனக்கு பெஸ்டான ஒரு ஐடியா தரேன். நம்மளோட கம்பெனி ப்ராப்ளம் எல்லாம் இப்ப சால்வ் ஆயிருச்சுல, அதனால நீ ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் என்னோட ஆபீஸ் மெம்பர்ஸ்க்கு ஒரு டீம் பார்ட்டி கொடுக்க போறேன், நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கூப்பிடுற. இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோயின் கிட்ட உன்னோட லவ்வையும் ப்ரொபோஸ் பண்ற, புரியுதா அப்படின்றான் ஹான். இத கேக்குற ஹீரோவும் இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே, ஏண்டா அவத்தன் கம்பெனியை விட்டு விலகிட்டாலே, நான் கூப்பிட்டா வருவாளா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. அதுக்கு ஹானும் அத பத்தி நீ ஏண்டா அண்ணா கவலைப்படுற, தம்பிக்காரே நான் பாத்துக்கிறேன்டா அதெல்லாம் அப்படின்றான் ஹான். அப்படியே சீனும் கட்டாக ஹீரோயினும் நைட் டைம்ல அவங்களோட ரூம்ல இருப்பாங்க. நேரம் பார்த்து அவங்களுக்கு கால் பண்றா ஹானும், இங்க பாருமா நம்மளோட ஆபீஸ்ல ஒரு டீம் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம், நீயும் மறக்காம வந்து கலந்துக்கோ அப்படின்றான் ஹான். அதுக்கு ஹீரோயினும் நான் தான் வேலையில இருந்து விலகிட்டேனே, அதுக்கப்புறம் எப்படி நான் பார்ட்டி அட்டென்ட் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹானும் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு, இங்க பாருமா ஹீரோ என்ன சொன்னான் தெரியுமா, நீ இந்த பார்ட்டியில கலந்துகிட்டா தான் உன்னோட சர்டிபிகேட்ல அவன் சிக்னேச்சர் போட்டு தருவானா, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் ஹான். அப்படியே டைம் போக அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோவும் அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் டீம் பார்ட்டிக்கு போறதுக்காக காலையிலேயே ரெடி ஆகி வந்திருப்பாங்க. அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக கீவும் வராங்க. அப்படியே கொஞ்சம் டைம் போக ஹீரோயினும் வராங்க. ஹீரோயினை பார்த்த ஹீரோவும் ஆஹா என்னோட ஆள் வந்துட்டா அப்படின்னு சந்தோஷப்பட, ஹீரோயின் வந்த டாக்ஸிலேயே அவங்க கூடயே ஜூயையும் வந்திருப்பான். இத பார்த்த ஹீரோவும் குப்புரானே எங்க போனாலும் கூட வந்துடுறான்டா அப்படின்னு கடுப்பாகுறான். இத பார்த்த ஹானும் இந்த பையனை ஏமா கூட்டு வந்த அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் நீங்க தானே யார வேணாலும் கூட்டு வரலான்னு சொன்னீங்க, இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதுதான் கூட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் பெஸ்ட் ஃப்ரெண்டாமா பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு காண்டாகுறான் ஹீரோ. அப்படியே எல்லாரும் பஸ்லயும் ஏறாங்க. நேரம் பார்த்து பஸ்லயும் ஹீரோயினுக்கு பக்கத்திலேயே ஜூயை உட்காந்துக்கிறான். இத பக்கத்து சீட்ல இருந்து பாக்குற ஹீரோவுக்கு அடிவயிறுல இருந்து நெருப்பு பத்துற மாதிரி ஜெலஸ் ஆகுறான். டக்குன்னு இத கவனிச்ச ஹானும் சகோதரா பொறுமை கொஞ்சம் கூலா உங்க பிரதர், அப்புறம் பாத்துக்கறான் விடுறா அப்படின்னு ஹீரோவை கூல் பண்றான். நேரம் பார்த்து ஜூயையும் தூக்க கலக்கத்துல அப்படியே ஹீரோயினோட தோல்ல சாயிறான். இதையும் ஹீரோ பாக்க இதுக்கு மேல பொறுக்க முடியாதுடா, கொந்தளிச்சிருடா கைப்புள்ள அப்படின்னு ஹீரோவும் நேரா போய் ஜூயோட பொரடிலைய ஒண்ணு வைக்க, எவன்டா அது அப்படின்னு டக்குன்னு எழுமுன ஜூயையும் இப்ப எதுக்கு சார் அடிச்சிங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் எனக்கு விண்டோ சீட் வேணும், எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்றான். அதுக்கு ஜூயும் எனக்கும் விண்டோ சீட் தான் வேணும், நீங்க வேற இடம் பாத்துக்கோங்க அப்படின்றான். இத பார்த்த ஹீரோயினும் பாஸ் நீங்க இங்க உட்காருங்க, நான் வேற சீட் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து எந்திரிச்சு போக, ஜூயையும் ஹீரோயின் பின்னாடியே போக பாப்பான். டக்குன்னு ஹீரோவும் ஜூய பிளாக் பண்ணி ஜூயிக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கிருவான். அப்படியே டைமும் போகுது, நைட் டைமும் ஆகுது. ஹீரோ அவனோட டீம்மேட்ஸ் கூட ஹோட்டலுக்கும் வந்துருவான். நைட் டைம்ல பார்ட்டி பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும். அந்த இடத்துலயும் ஹீரோயினும் ஜூயும் சேர்ந்து ஒன்னா பாட்டு பாடுறாங்க. இத பார்த்த ஹீரோ ரொம்பவே காண்டாகி உடனே எழும்பி ரெஸ்ட் ரூம் ஓடிடுறான். ரெஸ்ட் ரூம்க்கு போன ஹீரோவும் ஹீரோயின் சின் பண்ணிக்கிட்டு இருந்த சோங்க ரெஸ்ட் ரூம் முழுக்கு போட்டு அவரு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேரம் பார்த்து ரெஸ்ட் ரூம்க்கு நம்மளோட குட்டி சாத்தானு வர, ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஊ லா 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 ஊ லா 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 அப்படின்னு பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இத கேட்ட ஹானும் ரெஸ்ட் ரூம் முழுக்க எவன்டா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கது அப்படின்னு ஹீரோ இருக்கிற ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் காதை வச்சு கேக்குறான். உள்ள இருக்கிறது ஹீரோ தானு தெரிஞ்சுக்கிட்ட ஹானும் அட பாவி எப்படி இருந்த மனுஷன்டா இப்படி ஆயிட்டியேடா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். வெளியே யாரோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் டக்குன்னு சாங் ஆஃப் பண்ணிடுறாரு. வெளியே இருந்த ஹானும் டேய் நான் தாண்டா, எதுக்கு பாட்டை ஸ்டாப் பண்ண, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹானும் அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே டைமும் போக ஹீரோவும் அவனோட டீம்மேட்ஸ் கூட போய் கலந்துக்கிறான். எல்லாரும் அடுத்து யாருப்பா சாங் பாட போறது அப்படின்னு கேட்க, டக்குன்னு ஹீரோ எழும்பி மைக்க கைக்கு எடுக்கிறான். ஹீரோவும் பாட்டு பாடலான்னு போக, நேரம் பார்த்து ஹீரோயினும் சாங்க மாத்தி விட்டுறாங்க. ஹீரோவும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் பாஸ் அந்த பாட்டை நான் முன்னாடியே பாடிட்டேன் அப்படின்றாங்க. அப்ப நேரம் பார்த்து ஜூயும் பிரதர் இருங்க பிரதர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு
ஹீரோ கூட ஜூயி பாட்டு பாடலான்னு வர டக்குன்னு ஹீரோ மைக்க புடுங்கி நீ உட்கார்றா அப்படின்னு மைக்க ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ என் கூட பாடுறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அந்த மைக்க வாங்கிட்டு சந்தோஷமா ஹீரோ கூட பாட்டு பாடுறாங்க. ஹீரோயினோட குரலை கேட்ட ஹானும் இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கியூ கிட்ட சொல்றான். இத கேக்குற கியூக்கு பக்குன்னு இருக்கு. கியூவும் ஹான் ஒருவேளை ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். See you next video guys.